ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தினமுமே நம்ம பாலிட்டி பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தில் இருக்கிற அலுவலக மொழிகள் மற்றும் அவசர நிலை, இந்த 2 தலைப்பை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 20 கேள்வி தாங்க இருக்குது. இந்த 2 டாப்பிக்கிலிருந்தும் 20 கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ இந்த 20 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம தினமுமே ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்து டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். நாளைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்றேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? கேள்விகளை நான் கேட்ட உடனே லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் கூறப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு? ஓகே, விடை பார்க்கலாங்களா? விடை பகுதி 17 சொல்லியிருக்காங்க. பகுதி 17 குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் எந்த சட்ட பிரிவில் கூறப்பட்டுள்ளன? எந்த சட்ட பிரிவில் சொல்லியிருக்காங்க? லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சரை போட்டிங்களா? சரி, ஓகே, விடையை பாருங்கள். 343லேருந்து 351 வரைக்கும் அலுவலக மொழிகளை சொல்லியிருக்காங்க. 343 ஆரம்பிக்குது, 351 முடியுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளன? எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க? விடை பார்க்கலாங்களா? விடை 8வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. அலுவலக மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன? அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது அங்கீகரிச்சிருப்பாங்கள்ல, எத்தனை மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க? விடையை பார்க்கலாங்களா? 14 மொழிகளை அங்கீகரிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் 14 மொழிகள் இருந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தற்பொழுது எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? தற்பொழுது எத்தனை மொழிகள் அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? விடையை பார்க்கலாங்களா? இப்போ 22 இருக்குதுங்க. ஆரம்பத்தில் 14 இருந்தது, இப்போ 22 இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். செம்மொழி என்ற புதிய வகைப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்த ஆண்டு எது? செம்மொழி என்ற புதிய வகைப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்த ஆண்டு? இதற்கான பதில் 2004 கொண்டு வந்தாங்க. 2004. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? முதல் செம்மொழி தமிழ் மொழி தான். எப்போ அறிவித்தாங்க? விடையை பார்க்கலாங்களா? 2004 தான் தமிழை அறிவித்தாங்க. 2004. அடுத்த கேள்வியை பாருங்கள். செம்மொழிகளை கால வரிசைப்படுத்துக. இங்கே ஆப்ஷன் கொடுக்கல, நீங்களே வரிசைப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு, எது 2வது, எது 3வது இப்படியும் கேட்கலாம், அல்லது ஆண்டுகளை கொடுத்தும் பொறுத்த சொல்லலாம். செம்மொழிகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை செம்மொழி இருக்குங்க? இது நம்ம 2-3 முறை கேட்டிருக்கோம். இப்போ கரண்டில் எத்தனை செம்மொழி இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ 2025 கூட ஆட் பண்ணாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சமஸ்கிருதம் 2005 செம்மொழி அறிவிக்கப்பட்டது. தெலுங்கு கன்னடம் 2008 அறிவித்தாங்க. மலையாளம் 2013. ஒடியா மொழி 2014 செம்மொழி அறிவிக்கப்பட்டது. அப்போ கால வரிசைன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஃபஸ்ட்டு, தெலுங்கு கன்னடம் 2, மலையாளம் அடுத்து 3, ஒடியா 4. இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா தமிழ் மொழி தான். 2004 அறிவிச்சிட்டாங்க. முதல் செம்மொழி தமிழ் மொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? 3 விதமான அவசர நிலைகள் இருக்குது. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இதில் தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு 352ங்க. தேசிய அவசர நிலை 352.
அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட எதன் மூலம் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியாது? எதன் மூலம் அறிவிக்க முடியாதுங்க? விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்க. போர் மூலமாக அறிவிக்கலாம், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு மூலமாக அறிவிக்கலாம், ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடந்தாலும் அறிவிக்கலாம், உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் வந்தாலும் அறிவிக்கலாம். அப்போ எல்லாத்தின் மூலமாகவே அறிவிக்கலாம். முடியாது என்பது எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாற்றாலையும் அறிவிக்க முடியும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் இதுவரை தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் இதுவரை தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? 3 முறை அறிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது ஆபத்தான அவசர நிலை எனப்படுகிறது. இந்த இரண்டில் எது கரெக்டுங்க? இப்படியே பார்க்கலாங்களா? இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் கரெக்டு, 2வது பாயிண்ட்டு தவறு. ஆபத்தான அவசர நிலை கிடையாது, உள் அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படாத ஆண்டு 3 முறை அறிவித்தாங்களா? எந்தெந்த ஆண்டு அறிவித்தாங்க? விடையை பார்க்கலாங்களா? 1962 அறிவிச்சிருப்பாங்க, 1971 அறிவித்தாங்க, 1975 அறிவித்தாங்க, 79 அறிவிக்கலை. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு விடையை பார்க்கலாங்களா? 356. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? மாநில அவசர நிலை கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கும் லிமிட் இருக்குது. இவ்வளோ காலம்தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. விடையை பார்க்கலாங்களா? அதிகபட்சமாக 3 ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கலாம். 3 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு 352 நடைமுறையில் இருந்தால் மாநில அவசர நிலையை ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தால் மாநில அவசர நிலையை ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க? விடையை பார்க்கலாங்களா? 2மே சரிதாங்க. அதாவது மாநில அவசர நிலை என்பதை ஓராண்டு தான் வச்சிருக்கணும். ஆனால் 352 நடைமுறையில் இருந்தாலோ அல்லது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சான்றை கொடுத்தாலோ அதை 3 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம நீட்டிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக 1951 எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது? 1951 பண்ணியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பஞ்சாபில் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. 1951 பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் அதிக முறை மாநில அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மாநிலம்? இந்தியாவில் அதிக முறை மாநில அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மாநிலம். விடையை பார்க்கலாங்களா? விடை மணிப்பூருங்க. மணிப்பூரில் 11 முறை அறிவிச்சிருக்காங்க. மணிப்பூரில் 11 முறை அறிவிச்சிருக்காங்க. இது கரண்ட்டு அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிதி அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? நிதி அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு விடையை பார்க்கலாங்களா? விடை 360. நிதி அவசர நிலை 360. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் இதுவரை நிதி அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில்
இதுவரைக்கும் எத்தனை முறை நிதி அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது? விடைய பார்க்கலாங்களா? இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. ஒரு முறை கூட அறிவிக்கப்படவில்லை. அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. நிதிநிலைத்தன்மை ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவுடைய பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த இரண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இரண்டுமே சரிங்க. இதுவும் சரி, இதுவும் சரி. நல்லா பாருங்கள். இந்தியாவுடைய கடன் தன்மை அல்லது இந்தியாவுடைய பகுதிகள் ஆபத்தில் இருந்தாலும் அறிவிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 3 வகையான அவசர நிலைகளையும் அறிவிப்பவர் யார்? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. இந்த 3ஐயும் அறிவிக்கிறது யாருங்க? விடையை பார்க்கலாங்களா? குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். கடைசி கேள்விங்க. சரியான கூற்றை கண்டறிக. இதோட வீடியோ முடியுது. இந்த 23 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு என்ன டாபிக்ங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். படிச்சுட்டு வந்துடுங்க. டெலகிராம் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, கேள்வியை பாருங்கள். நிதி அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த இரண்டுமே சரிதாங்க. நிதி அவசர நிலை மூலமாக இதெல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி என்பதுதான் விடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.